2025, 2026 கல்வியாண்டிற்கான இந்த பொதுத் தேர்வுகளை பொறுத்து அதற்கான தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 தேதி மார்ச் மாதம் தொடங்கி 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்க இருக்கிறது. மார்ச் மாதத்தில் 2ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மார்ச் 2ஆம் தேதி தொடங்கக்கூடிய அந்த பொதுத் தேர்வு என்பது முதல் பாடமாக தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் 2ஆம் தேதி நடைபெறும். மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆங்கில பாடம், அதாவது இந்த முதல் தேர்வுக்கும் 2வது தேர்வுக்குமான இடைவெளி என்பது 3 to 4 நாட்கள் வரை இடைவெளி கொடுக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் மற்றும் இதர மொழி பாடங்கள், தமிழை தாய்மொழியாக தேர்வு செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வேறு பிற மொழிகளை தேர்வு செய்து கொண்டிருப்பதற்கான மொழி பாட தேர்வுகள் என்பது மார்ச் 2ஆம் தேதி நடைபெறும். மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆங்கிலத்திற்கான தேர்வுகள் நடத்தப்படும், ஆங்கில பாடத்திற்கான தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக மார்ச் மாதம் 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிராபி என்கின்ற இந்த 3 பாடப்பிரிவுகளுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முதல் முறையாக மாணவர்கள் தேர்வுகளுக்கு செல்லும்போது, பொது தேர்வுக்கு செல்லும்போது கால்குலேட்டரை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் பிறகாக மார்ச் 13ஆம் தேதி பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மற்றும் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ஆகிய தேர்வுகளுக்கான பாடங்களுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 17ஆம் தேதி மார்ச் மாதம் 17ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அந்த ஃபுட் சர்வீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் உள்ளிட்ட நர்சிங் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மார்ச் 23ஆம் தேதி, அதாவது இந்த மேத்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் தேர்வுக்கு பிறகாக கிட்டத்தட்ட 5 நாட்கள் இடைவெளியில் தேர்வு நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 23ஆம் தேதி பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்டரி, பிசினஸ் மேக்ஸ், பிசினஸ் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மார்ச் 26ஆம் தேதி கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சயின்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருந்து 8,07,000 மாணவர்கள் எழுதியிருப்பதாக ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருந்தார். மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி இருக்கக்கூடிய அந்த தேர்வுகள் என்று மார்ச் 26ஆம் தேதி நிறைவேறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மொழி பாடங்களுடன் தொடங்கி அதன் பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளையன்சஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங் இது போன்ற தேர்வுகளான மார்ச் 26 இந்த தேர்வுகள் முடிவடைகிறது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுகளுக்கான கால இடைவெளி என்பது ஒவ்வொரு தேர்வுக்கும் குறைந்தபட்சம் 3 நாட்கள் விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் தேர்வுகள் தொடங்கி ஆங்கிலத்திற்கு 3 நாள் இடைவெளிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஒரு தேர்வில் இருந்து அதன் பிறகு 23ஆம் தேதி இடையில் 5 நாட்கள் அதற்கான விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தேர்வை பயமில்லாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த தேர்வு அட்டவணைகள் என்பது வெளியாகி இருக்கிறது.